தென்னிந்திய மக்கள் நல அறக்கட்டளை சார்பாக ஏழை எளிய பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் முதலிய இயன்ற உதவிகளை பொதுமக்களுக்கு தொடர்ந்து செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சென்னையில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் பொதுமக்களுக்கு உடல் வெப்பத்தை தணிக்கும் வகையில் இன்று காலை பட்டாளம் டிமலஸ் சாலையில் நீர்மோர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக தொழிலதிபர்கள் பிரபு, ராதாகிருஷ்ணன், வழக்கறிஞர் TLV கலிங்கராசன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர், மோர், தர்பூசணி, பப்பாளி, வெள்ளரி உள்ளிட்ட உடலுக்கு குளிர்ச்சியூட்டும் பழ வகைகளை வழங்கினார்கள். மேலும் இந்நிகழ்ச்சியில் தென்னிந்திய மக்கள் நல அறக்கட்டளை தலைவர் விஜயகுமார், துணைத் தலைவர்கள் CK சுரேஷ், சண்முகநாதன், செயலாளர் தணிகாசலம், பொருளாளர் பந்தல்ராஜ் மற்றும் அதன் உறுப்பினர்கள் வெங்கட்ராமன், மணிமாறன், ரவி, ராமன், அப்பு, சதீஷ், ஏசு, ஜெயலட்சுமி, மகேஸ்வரி, கலையரசி, வெங்கடேஷ் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். தென்னிந்திய மக்கள் நல அறக்கட்டளை சார்பாக மக்களுக்கு சேவை செய்யணும் எங்கள் குரூப் எங்கள் கீழ் அதுக்குள்ளேயும் நாங்களாம் பேசி முடிவெடுத்து ஒரு வருஷமாக நாங்கள் தொண்டு நிறுவனம் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். இது வரைக்கும் செய்த தொண்டு நிறுவனத்தை நாங்கள் யூடியூப்லாம் கூப்பிட்டுலாம் கிடையாது. நாங்கள் செய்வோம், அதோட முடிச்சுட்டு அடிக்கடிக்கு இந்த நிகழ்ச்சி நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கும் சிறப்பு அழைப்பாளராக நம்ம பிரபு, ராதாகிருஷ்ணன், நம்ம கலிங்கராஜன் எல்லாம் சிறப்பு அழைப்பாளர் கூப்பிட்டு இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை இவங்கெல்லாம் சேர்த்து இந்த சிறப்பு நிகழ்ச்சி தென்னிந்திய மக்கள் நல அறக்கட்டளையின் சார்பாக இது 10வது நிகழ்ச்சி. இந்த அறக்கட்டளை ஆரம்பித்து சுமார் 1.5 வருடங்கள் ஆகின்றன. இந்த 1.5 வருடங்களாக 10 நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. ஒவ்வொரு முறையும் அன்னதானம், ஏழைகளுக்கு வேண்டிய அனைத்து உதவிகள், மிச்சம், புயல் நிவாரண நிதி போன்ற அனைத்து நலத்திட்டங்கள், நல உதவிகள் மக்களுக்கு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். இதுவரை 9 நிகழ்ச்சிகள், 9 நலத்திட்டங்கள் மக்களுக்கு செய்யப்பட்டது. இது 10வது நிகழ்ச்சியாக இந்த கோடை காலத்தில் வெப்பத்தை தணிக்கும் பொருட்டு மக்களுக்கு நீர், மோர் மற்றும் பழங்கள் வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது.